ஸ்ரீநகர்லேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லான சோன்மார்க், அப்புறம் டேஞ்சரஸான பைக்கர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்ற சுசிலா பாஸை கடந்து இந்த அழகான ரோட்ல நாங்க கார்கிலை நோக்கி ரொம்ப ரிலாக்ஸ்டா ரைட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து கார்கில் ரீச் ஆக இன்னும் 96 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீநகர்லேருந்து நம்ம கண்டினியூஸாக மலையிலே தான் ரைட் பண்ணியிருப்போம். ஆனால் சுசிலா பாஸை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த ஸ்கைஸ் பக்கா கிளியராக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் 96 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழுத்திடலான்னு பார்த்தா இந்த ரோட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம ரொம்ப புதுசு. அப்புறம் இந்த ரோட்டில் இருக்கிற பேட்சஸ் இதெல்லாம் எங்களை ஃபாஸ்ட்டாகவே ரைட் பண்ண விடலை. பார்த்துக்கலாம், போகிற வழில டிராஸ் வேலி இருக்குது. அது ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே நிறைய ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. எதர் அங்கே ஸ்டே பண்ணலாம், இல்லை முடிஞ்சால் கார்கிலே அழுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த சுசிலா பாஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கிளைமேட் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கைஸ் பாருங்களேன், பக்கா கிளியராக இருக்குது. இந்த லடாக் மாதிரி ரீஜனில் ரைட் பண்ணும்போது ரொம்ப தூரமாக இருக்கிற விசிபிலிட்டி நல்லா கிளியராக தெரியறனால வெதர் கண்டிஷன்ஸை ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இப்போ இங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே கிளியர் ப்ளூ ஸ்கைஸ். அதனால இவ்வளோ நேரம் மலையிலையும் இந்த மாதிரி ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லையும் ஓட்டிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இனிமே ஹில்ஸில் மலையை பற்றி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்கை டச்சிங் மவுண்டன்ஸை கிளியர் ஸ்கைஸில் என்ஜாய் பண்ணிட்டு ரைட் பண்ணுறது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். டிராஸ் வேலி ஸ்ரீநகர்லேருந்து வரும்போது இந்த இடத்த தான் கேட்வே டு லடாக்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடை ப்ரொசீட் பண்ணோம். இது மேண்டிட்ரி. இந்த செக் போஸ்ட்டில் நம்ம பைக் நம்பர், நம்மளோட நேம், ஆதார் நம்பர் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு இங்கேருந்து ரைடை ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம பைக்கர்ஸை ரோட்டில் பார்த்தோம்னா மீட் அண்ட் க்ரீட் பண்ணிக்குவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் இங்கே ஒரு ரைடரை மீட் பண்ணோம். அவர் BMW GS 310 வந்திருந்தார். எங்கே ப்ரோ போயிட்டு இருக்கீங்கன்னா, நான் லேலேருந்து வந்துட்டு இருக்கேன், ஸ்ரீநகர் ரீச் ஆகணும் அப்படின்னாரு. இங்கே ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. இனி அவர் ஜொசிலா போய் 7:30க்கு எப்படி இருட்டில் கிராஸ் பண்ணுவாருன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் அங்கேருந்து லேலேருந்து வந்தவங்க எல்லாருமே சொன்னது, லே டு டிராஸ் வேலி ரோடு சூப்பராக இருக்குது, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடலான்னு சொன்னாங்க. அண்ட் டிராஸ் வேலியில் இருக்க மக்கள்கிட்டையும் கேட்டப்போ அவங்க சொன்னது அதே தான். அண்ட் இங்கே சன்செட் ஆனாலும் ஸ்கை 8 PM வரைக்கும் பிரைட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கை டார்க் ஆகிறதுக்குள்ளே கார்கில் ரீச் ஆகிடலாம். இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நாங்கள் சோன்மார்க்கில் எங்களோட நெட்வொர்க் போயிடுச்சு. அங்கேருந்து பல்தல், ஜொசிலா பாஸ், இப்போ டிராஸ் வேலி. இது வரைக்கும் எங்கள் ஃபோனில் நெட்வொர்க்கே இல்லை. நம்ம எந்த டைமில் எந்த ஏரியா கிராஸ் பண்ணியிருக்கோன்னு ஆர்மி பீப்புளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பெரிய ரைடிங் குரூப்போட வரும்போது நம்ம எங்கேயா மிஸ் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி என்ட்ரிஸ் தான் நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஆர்மி ப்ரொடெக்டட் ஜோன். இங்கே இல்லீகல் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆர்மி பீப்புளுக்கு இந்த மாதிரி என்ட்ரிஸ் அண்ட் செக் போஸ்ட் தான் மெயினாக ஹெல்ப் பண்ணும். இப்போ டைம் 7:30, ஸ்கை இன்னும் பிரைட்டாக தான் இருக்குது. நல்ல குட் கண்டிஷனான ரோட்ஸ் இருக்கிறனால நாங்கள் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக கார்கில் ரீச் ஆக ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது லேட் நைட் ரைட் நடக்கும் தெரிஞ்சுதா விக்னேஷ் ஆல்ரெடி கார்கில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி ரூம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஹோட்டல் பேர் ரங்குல். அவங்க கிட்ட ஹோட்டலும் இருக்குது, காட்டேஜஸும் இருக்குது. நம்ம வெளியே போனால் காட்டேஜஸ் இருக்கலாம். அண்ட் காட்டேஜஸோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம பைக்ஸை காட்டேஜஸ் கிட்டே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு தேவையான லக்கேஜஸ் மட்டும் அன்பேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹோட்டலில் எங்களுக்கு கிடைச்ச ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நாங்கள் லக்கேஜஸ் எல்லாமே அன்பேக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பைக் பார்க்கிங் அங்கே ப்ராப்பராக இல்லை. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக எல்லா லக்கேஜும் அன்பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆனதே லேட் நைட் அண்ட் நாளைக்கு மார்னிங் ஏர்லியாக வந்துருச்சு கிளம்பணும். அதனால நாங்கள் ஹோட்டலே புக் பண்ணிட்டோம். பட் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததில் லைட்டாக ஒரு ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல். இனி நம்ம போக போகிற பாசஸ் எல்லாமே ஹை ஆல்டிடியூட் பாசஸ். அதனால லைட்டாக பாடி ஸ்ட்ரெயின் ஆனாலும் ஆல்டிடியூட் சிக்னஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
நாங்கள் ரீச் ஆனதே ரொம்ப லேட்னால தாபாஸ் நிறைய ஓப்பனில் இருந்துச்சு. பட் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ்ட். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருந்துச்சு, அது பேர் டவுன் டவுன். போய் பார்த்தோம், ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு, ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு ரைடுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ நாளைக்கு ரைடு கார்கில் டு லே, அகெயின் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். நாளைக்கு ரைட் சூப்பராக பண்ணலாம். Until then, see you from Stories by Jagan. Mr. MT. என்ன சொன்னீங்க? நைட்டு இதை சொல்லிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் நாள். நைட்டு ஓட்ட வேண்டாம், நைட்டு ஓட்ட வேண்டான்னு முத நாளே நைட்டு. அதான் ப்ரோ, அட்வென்ச்சர்னா அப்படிதான் இருக்கும்.